vlog தான் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நம்ம ஷாப்பிங் vlogனா அந்த மாதிரி இல்லை, வீட்டுக்கு மளிகை சாமான் வாங்க போகிறோம், வேறு எதுவும் இல்லை. எஸ், அவ்வளோதான், வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, ஒரு குட்டி வெதர் செக். ஓகே, வெதர் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கிளம்பலாம். ஒரு குட்டி ட்ரான்சிஷன் போட்டால் நம்ம ஸ்மார்ட் பஜார் ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்தோடனே அவ்வளோ ஜங்க், பிஸ்கெட்ஸ், ஜூஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்ம அந்த பக்கம் விட்டுட்டு வாங்க வந்த மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கி முடிப்போம். அது வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் லிக்விட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் இந்த நோட் புக் ஸ்டேஷ்னரி எல்லாம் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு. பிகாஸ் காலேஜ் ஸ்டேஷ்னரி இன்னும் வாங்க ஆரம்பிக்கலை. அதெல்லாம் வாங்கிட்டு தனியாக ஒரு செப்பரேட் vlog அப்லோட் பண்ணுறேன். செப்பரேட் ஹால் வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணுறேன். இந்த நோட் புக்ஸ்க்கு உண்மையாலுமே நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. பை 1 get 1 எல்லாமே. அந்த இந்த செட் ஃபுல்லாக எல்லாமே 199 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அட்லாஸ்ட் ஃபியூ பிஸ்கெட்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதில் வந்துட்டு ஹாப்பி பிஸ்கெட் கேக் செய்யறதுக்காக வாங்கியிருந்தேன். கேக்கோ ஐஸ்கிரீம் மாதிரி செய்வாங்க, அதை வாங்கியிருந்தேன். கடைசியில் செய்யலை. அப்புறம் பில் போட்டுட்டு அவ்வளோதான், கிளம்பியாச்சு. சும்மா பீஸ்ஃபுல்லாக ஷாப்பிங் போய்ட்டுலாம் தான் கிளம்புனேன். ஆனால் தனியாக ஷாப்பிங் போகிறது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. பிகாஸ் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட். இது பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இல்லை, இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கு. தனியாக ஷாப்பிங் போயிட்டு வரலாம். அவ்வளோதான், அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு பொருட்கள் எல்லாம் வைத்துட்டு இன்னும் ஒரு வாங்குகிற வேலைகள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம நாட்டு மருந்து கடைக்கு போகும், சில இன்க்ரீடியன்ஸ் வாங்க போயிட்டு. நெக்ஸ்ட் நம்ம நாட்டு மருந்து கடைக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம வந்துட்டு கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது 3 தான் வாங்க வந்திருக்கோம். சரி, இந்த நார் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வேலையை கருஞ்சீரகம் வாங்கியாச்சு. ஓமம் இல்லைன்ட்டாங்க, பொடியாக தான் இருக்குன்ட்டாங்க. அது வாங்கியாச்சு. அப்புறம் வந்துட்டு வெந்தயமும் வாங்கியாச்சு. இது 3 அடித்து பொடியாக குடிப்பாங்க. அது வந்துட்டு நான் போன இயர் ஃபாலோ பண்ணேன். இந்த இயர் ஃபாலோ பண்ணலாம். போன இயர் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அதனால இந்த இயர் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனில் போய் வாங்கினேன். பார்ப்போம். நம்ம வாங்கிட்டு வந்த மளிகை சாமான்லாம் அடுக்கி வச்சுட்டு இந்த பவுடர் அரைச்சிட்டா கரெக்டாக இருக்கும். நல்லா சட்டி வச்சாச்சு. அப்படி குப்பை மாதிரி இருக்கிறது. நம்ம ஆர்கனைஸ்டாக அடுக்கி வைக்க போகிறோம். இதை இப்போ நம்ம அப்படியே சைட் பை சைடில் வெந்தயம் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் ஆஃப் வெந்தயம் இருக்குது. இது நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு சைட் பை சைடாக வறுத்துட்டு சாமான்லாம் அடுக்கி வைக்க போகிறோம். ஓரளவு அடுக்கி முடிச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலே நமக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெந்தயம் கலர் மாறுது. வெந்தயம் இப்போது வறுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கரிஞ்சீரகம் வறுக்க போகிறோம். இது சட்டியில் போட்ட உடனே அவ்வளோ ஸ்மெல்லு கரிஞ்சீரகம் ஃபுல்லாக, அந்த வாசம் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக கரிஞ்சீரகம் வாசமாகவே இருந்துச்சு. சூடாக இருக்குது. ஓமம் பொடியாக வாங்கிட்டு வந்துட்டு இல்லைன்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு கரிஞ்சீரகம் ஆயிடுச்சு. 3த்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டா அவ்வளோதான். இப்போது அந்த கருஞ்சீரகம் வெந்தயம்லாம் ஆறிட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம இட்லி ஊற்றிடலாம். அந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் பொடி எதற்காக எடுத்துக்கணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக வேணும்னா கமெண்ட் பிலோ. உங்களுக்கு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்துட்டு போன இயர் 1.5 மந்த்தாக குடித்தேன், நல்ல ரிசல்ட் கிடச்சிது. அதனால தான் வந்துட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் இந்த பவுடர் எடுத்துகிட்டு போகலாம் தான் வந்தேன். சேம் பவுடர், இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் போன வருஷம் அரைச்சது அதே பவுடர். ஸ்பூன் கொடுக்குறதாம அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த பவுடர் ரீஃபில் பண்ண போகிறோம். இது நல்லா ஒழுங்காக சாப்பிடுவோன்னு பார்க்கலாம். வெந்தயம் ஓரளவு நல்லாவே ஆறிடுச்சு. அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலான்னு போட்டாச்சு.
இப்போது வெந்தயம் அடைச்சாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார் லிட்டு திறந்தா அந்த வெந்தயத்தோட கசப்புத்தன்மை வாசம் வரும்ல, அப்படியே ஃபுல்லாக அப்படியே மூக்கில் ஏறுது. அவ்வளோ கசப்பு தன்மையாக இருக்குது வெந்தயம். அதாவது அவ்வளோ கசப்பின் பவர் வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இதை வந்துட்டு சளிச்சும் போது எனக்கு முக்கால்வாசி பவுடர் எல்லாமே மேலேயே நின்றுச்சு. அதனால எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கருஞ்சீரகம் கொஞ்சம் நல்லா கட்டியாகவே ஆயிடுச்சு. அப்புறம் அதை நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு எடுத்தாச்சு. பார்த்தா கிச்சன் டோட்டல் மெஸ். மறுபடியும் அது ஃபுல்லாக பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடணும். போன தடவை இது பண்ணியிருந்த போது கொஞ்சம் பிளாக் கலர் பவுடராக இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஒரு மஸ்டர்ட் க்ரீன் அந்த மாதிரி இருக்குது. போன தடவை ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்தேன், 100-150 அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு வெந்தயம் மட்டும் கொஞ்சம் 200 கிராம்ஸ், அப்புறம் கருஞ்சீரகம், ஓமம், அது வந்துட்டு கருஞ்சீரகம் 100, ஓமம் வந்துட்டு 50 அந்த மாதிரி ப்ரப்போர்ஷனில் எடுத்தாச்சு. அவ்வளோதான். மூவி பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டாச்சு. அந்த ஃபேஸ் வாஷ் அங்கேயே கிடச்சனால மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிட்டேன். இது போடாமல் ஒரு 15 to 20 days ஆச்சு. அப்புறம் இதனால நல்லா கிளென்ஸ் பண்ணாமல் பிம்பிள்ஸாக வந்துச்சு. அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிவடைந்தது. பிம்பிள்ஸ், வெரி டயர்டு ஃபேஸ். ஓகே, பாய். மீண்டும் வேறு vlogல் சந்திப்போம்.